திருச்சிற்றம்பலம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே, தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரங்கத்துக்கு போகிறோம். அங்கே சைவ சித்தாந்த வகுப்பும் முற்றோதலும் நடைபெற இருக்குதுன்னு நமது நண்பர் பொன் ராஜேந்திரன் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ரொம்ப நாளாக அவர் நம்மளுக்கு பழக்கம். நான் காந்திபுரத்தில் பட்டாசு கடை போடுறதுலேருந்து அவர் பழக்கம். அவர் அரசியலும் இருக்கார், அதே சமயத்தில் இப்போது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்காரு. அவருடைய பேச்சை கேட்டீங்கனாலே அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் அழைப்பின் பேரிலே நாம் அங்கே சென்றிருந்தோம். அங்கே திண்டுக்கல்லிலிருந்து எழுந்தருளி இருக்கிற தவத்திரு ஈசான சிவசுப்பிரமணிய சாமிகள் அவர்களும், பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திர ஆச்சாரியார் அவர்களும் மற்றும் முனைவர் பனசை மூர்த்தி அவர்களும் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களும் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். அவர்களது கருத்தை கூறியிருக்கிறார்கள். குறைந்த அளவு பக்தர்களை வந்திருந்தாலும் ஈடுபாட்டோடு முற்றோதலிலே அங்கே திருவாசகத்தை பாடலை பாடினார்கள். நாம் அதெல்லாம் கேட்க இருக்கிறோம். பொதுவாக தற்போது ஆன்மீகம் பெருகி வருகும் இந்த காலத்திலே சிலருக்குத்தான் ஆன்மீகத்திலே ஈடுபடுவது தோன்றுகிறது. பல பிரச்சனைகளுக்கு இடையிலே பல பக்கம் ஈர்த்து அவர்கள் வேறு வழியிலே நோக்கி செல்கிறார்கள். இருந்தாலும் அதற்காகத்தான் ஆன்மீக வழியிலே நல்ல உள்ளங்களை திருப்புவதற்காக நாம் இதுபோல தீபம் இயற்கை சேனலை ஆரம்பித்து அதற்குண்டான செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிறப்பு முற்று பெற வேண்டுமென்றால் இறைவனை தொழுது நமது முன்னோர்கள் என்ன நினைத்து லட்சக்கணக்கான பாடல்களை பாடி நமக்கு உணர்த்திவிட்டு போயிருக்கிறார்கள். அதன் வழியிலே சென்றால் நாமும் வாழ்ந்து ஆனந்தமாக அமைதியாக இந்த வாழ்க்கையை பிறந்த பயனை அடைய முடியும். தொடர்ந்து பாருங்கள். இன்னுளை கதில் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன் தெரியும் தொகையோடு மாணவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் மாபேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சுக்கமோடு தூளத்து சூரை மாறுதத்து படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தல் காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்ததும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் விடு பெறாய் நின்ற விண்ணோர் பகுதி புறையோம் கிளவோ நாள்தோர் அருக்கனை சோதி அமைத்தோன் திருத்தகை மதியின் தன்மை வைத்தோன் திந்திரல் தீயின் வெம்மை செய்தோர் பொய்தீர் வைத்தோன் மேதகு காலின் மூக்கோன் கண்டோன் நிகழ்த்திகள் நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட் மண்ணின் திண்மை வைத்தோன் முன்னோன் காண்க முடுதோன் காண்க தண்ணீர் இல்லோன் தானே காண்க தொல்லையர் அணிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க
நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணை இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வியின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொல்வதும் கடந்த சொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேத்தியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிவொளி முழுதாய் விரிந்தோன் காண்க அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அறியோன் காண்க மருவி எப்பொருள் வளர்ப்போன் காண்க நாளுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறமுறு ஈசன் காண்க தேவர் மரியா சிவனே காண்க பெண்ணால் அரியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருளை புறக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனன யானும் தேரினன் காண்க கண்ணே கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமா பழங்கடல் அதுவே ஏன் தோன்றி திருவாசெருந்துரை ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாளர இரிய செம்பிய கோட்டை மாத்தலை கரப்ப நீடலை தோன்றி வாழொலி எந்த பிறவியில் கோபம் மிகுத்து முருந்ததை எரிந்து மாபெரும் கருணையின் முழக்கை காத்தல் காட்ட எஞ்சாயின்னர் நுந்துளி கொல்ல செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிக்க வரையுறு கேத புத்தம் கையறவோ. அடுத்தபடியாக திருப்பனந்தாள் மடத்தினுடைய புலவர் முனைவர் மனசைமூர்த்தி ஐயா அவர்கள் சிதம்பரத்திலிருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த கோயமண்டல திண்டுக்கல் சைவ சித்தாந்த பேரவை சார்பாக திருமந்திர வகுப்பை தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விதமாக இருக்கிறதற்கு இங்கே பேசுவதற்காக வந்திருக்கிறார். அவருடைய சிற்றுரையை நாம் கேட்டுக்கொண்டு அதன்படி நாம் திருமந்திர வகுப்பில் சேர்ந்து பயனடைவோமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் பூர்வஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோ ந பிரச்சோதயாத். 40 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தார். ஐயா பேசுகிறார். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த முற்றோதலை பல நாட்களாக முயற்சி பண்ணி இந்த இடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய பொன் ராஜேந்திரன் அவர்களுடைய உள்ளக்கிடக்கையின்படி இது இப்போ நடந்து வருகிறது. அவர் சொன்னது போல எல்லாம் பெருமானுடைய சித்தம்தான். கடவுளுக்கு 3 பேர் உண்டு. இறைவன், கடவுள், இயைவுள் 3 உண்டு. இறைவன், கடவுள், இயைவுள். இறைவன் என்றால் என்றும் உள்ளவன் அர்த்தம், நம்மை காப்பாற்றுகிறவன் அர்த்தம். கடவுள் என்றால் அண்ட சராசரங்களையும் கடந்து வியாபித்திருக்கிறவன் என்று அர்த்தம். இயைவுள் என்றால் எல்லாவற்றையும் இயக்குகிறவன் அர்த்தம். நம்மையெல்லாம் 2 மணி ஆகியும் இயக்கிக் கொண்டிருக்கிறவன் அவன்தான். ஆகவே பெருமக்களே, இந்த புற்றோதரனுடைய ரொம்ப முக்கியமானது ஒரு திருமந்திர வகுப்பு ஆரம்பிக்கணும்னு தான் இதை தொடங்கணும். இன்றைக்கி ஒரு 200 பேரை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது பெருமானுடைய சித்தத்தில் கூடலை.
இந்த திருமந்திர வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு இவர் ஆன்மீக தென்றலாக விளங்குகிற நம்முடைய ராஜேந்திரனுடைய ஒத்துழைப்போடு விரைவில் இங்கே கோயம்புத்தூரில் இந்த திருமந்திர வகுப்பை தொடங்குகிறோம். ஆன்மீக நூலில் திருமந்திரத்துக்கு மேலே ஒரு நூல் கிடையாது. ஆகையினாலே அதை எல்லாம் சேர்ந்து திருமந்திரம். அந்த வகுப்பு எப்படி தொடங்குகிறோம் என்பதை நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்களோடு நாங்கள் கலந்து பேசி நாங்கள் வெளியிடுகிறோம். அதுக்கு நம்ம அமைப்பாளர் போன்றவர்கள் தான் நமக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வகுப்பு தொடங்கின பிறகு நாம் நிறைய சிந்திக்கலாம் என்று சொல்லி, சைவம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருமந்திரம் படித்தா போகிறோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நமக்கு தலைவன் யார்? சிவபெருமான். அவன் 5 வருஷத்துக்கு ஒரு தடையா? இல்லை. இந்த வாழ்க்கை முழுதுமா? இல்லை. இந்த ஜீவாத்மாவுக்கு பருமனன்று தலைவனே சிவன் தான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை போட்டார் திருமந்திரம், அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை. ரெண்டும் ஒன்று தானே. சிவனோடு ஒப்பார் யாரும் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கேயும் கிளைகள் கிடையாதுன்னு போடுவான், ஆரம்பிச்சிருவான். அதனால் என்ன பண்ணார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் சொன்னத்தோடு வித்துல பின்னாடி நான் தான் சிவன் எவனாலும் வந்துக்கிட்டு இருப்பான். நம்பிடாதேன்னு அர்த்தம். அவனோடு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லை. அதில் கூட முதல் வரியில் கூட சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு சொன்னாலே போருமே. அது என்ன தேடினும் இல்லை? 2 பையன் தேடினா இன்னை வரைக்கும் கிடைக்கல. பிரம்மனும் திருமாலும் பெருமானை தேடி போனால் கிடைக்க மாட்டான். நான் தேடுறேன்னு நான் வந்துட்டால் போயிடும். நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் பெருமான் தகுதியாக்கு கொண்டால் அவன் வருவான் என்பது தான். அதனால் திருமந்திரம் மிகப்பெரிய சப்ஜெக்ட். லிங்கத்திலேயே அண்டலிங்கம், பிண்டலிங்கம், ஆத்மலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம். 6வது தான் கோயிலில் இருக்கிற சிவலிங்கம். சிவலிங்கமே பரம்பொருளா? கோயிலில் இருக்கிற சிவலிங்கமே பரம்பொருளா? இல்லை. வியாபித்திருக்கிற பரம்பொருளாக இருக்கிற சிவலிங்கத்துக்கு, சிவபெருமானுக்கு அது ஒரு குறியீடு. நீல்நாகமணிந்தாருக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம்னு. அதனால் அந்த சிவலிங்க குறியீடு வழியாக பரத்துவத்தாக இருக்கிற பெருமானுக்கு அனுப்புகிறோம். அதை 6ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். எல்லாமே லிங்கமயம்தான். அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம், ஆத்மலிங்கம், சிவலிங்கம். இப்படி பிரித்து திருமந்திரத்தில் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். சக்கர வழிபாடு அதில் இருக்குது. 13 சக்கரங்களை பற்றி சொல்கிறார். திரு அம்பல சக்கரத்திலேருந்து சக்கரம் பண்ணிங்கன்னா பெருமான் அது வழியாக வருவான் சொல்கிறார். 7ஆம் தந்திரத்தில் 8ஆம் தந்திரத்தில் அஷ்டாங்க யோகம் சொல்கிறார். யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதெல்லாம் ஒன்றுக்கு விளக்கம் இருக்குது. ஒரே ஒரு குறிப்பு சொல்ல, என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் என்கிட்ட படித்தவன் அப்பல்லோவில் சுவரில் டாக்டராக இருக்கான். நம்பர் 1 NK நாராயணன். அவனை கூப்பிட்டு மேடையில் 2 வார்த்தை திருமுறையை பற்றி பேசுகிறான்னு. அவன் திருமுறை நல்லா படித்தவன். அவன் பேசிட்டு, இந்த திருமுறையை படித்து இது மாதிரி வாழ்ந்தால் என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா. அதனால் நமக்கு கிடைத்த நூல்கள் 12 திருமுறைகளும் எல்லாம் பொக்கிஷங்கள். அதெல்லாம் நேரம் வரும்போது வாய்க்கும்போது நிறைய படிக்கலாம். இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதை பற்றி நம்ம ஆன்மீக தென்றல் பொன் ராஜேந்திரனை வச்சு, நம்ம ஒரு ஈசான சிவம் கார்த்தியனை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் படிங்க. அப்போ தான் நிறைய பேச போகிறோமே. நன்றி, வணக்கம். சைவ சித்தாந்த பேரவையுடைய தலைவர் திரு ஈசான சுப்பிரமணிய ஐயா அவர்கள்
சிற்றூரையாக்குமாறுமே. சிவா திருச்சிற்றம்பலம். திண்டுக்கல் சைவ சித்தாந்த பேரையின் சார்பாகவும் கோவை அனைத்துலக மக்கள் அறநெறி கழகத்தின் சார்பாகவும் இணைந்து கோவை மாநகரிலே ஒரு சைவ சித்தாந்த பேரவை திண்டுக்கல் பேரவையுடைய கிளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஆரம்ப விழாவும் திருவாசக முற்றோதல் விழாவும் இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் சைவர்கள் தான். சைவம் என்றால் உணவு முறையில் மட்டுமல்ல, சைவம் என்பது சிவத்தை சார்ந்தது. சிவத்தை அனுகூலமாக பெறுவது சைவம். சமயம் சிவ சம்பந்தப்பட்டது. மனிதனை நெறிப்படுத்துவது சைவ சமயம். நாம் எவ்வளோ தூரம் சிவத்தை அடைய நினைக்கிறோமோ சைவ சித்தாந்த கருத்துக்கள் பல வேணும். சாத்திரங்கள் 14, திருமுறைகள் 12 இருக்கிறது. திருமுறைகளில் திருஞான சம்பந்த திருமுறை திருக்கடை காப்பு என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பாடலின் இறுதி வரியிலும் ஒரு காப்பு போட்டு இது நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று அவர் சொல்வார். அதனால் நம்ம திருவாசகம் படிக்கிற மாதிரியே திருமுறையும் படிப்பது சிறப்பு. அப்பர் உழவார பணி, திருத்தாண்டகம் போன்றதிலே அப்பர் சிறந்தவர். சுந்தரமூர்த்தி பகவான் தோழமை சார்ந்தவர். இறைவனோடு தோழமை பாராட்டக்கூடிய ஒரு சுந்தரர். இறைவன் என் தோழன் வருகிறான், அவருடைய யானை அனுப்பிச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கார். இறைவன்னா அவர் தோழமையானவர் சுந்தரர். சுந்தரர் எல்லா பாட்டிலையும் தோழமை கருதி பாடக்கூடியவர். அதனால் சுந்தர திருப்பாட்டு முற்றுதலை இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் திருவாசம் படிக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி படிக்கிறோம். திண்டுக்கல்லையும் மாதம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சுந்தர திருப்பாட்டு முற்றுதலையும் படிக்கிறோம். அது மாதிரி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்முறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகம் அப்படிங்கிற மாதிரி தேவாரமும் உய்வு தரக்கூடியது, திருவாசம் உய்வு தரக்கூடியது. நாம் எல்லாம் சைவர்களாக இருந்து சிறப்பிப்பதற்கு, சிவ வழிபாட்டில் தொடர்ந்து செல்வதற்கு சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சைவத்தையும் வளர்ப்போமாக என கூறி என்னுடைய வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்கின்ற சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக அழகாக பேசினார்கள். எல்லோருக்கும், பேசிய நண்பர்களுக்கும் கேட்ட நண்பர்கள் எல்லோருக்கும் நம்முடைய விழாவின் குழு சார்பில் நன்றியை தெரிவித்து, அடுத்து திருச்சிற்றம்பலம் திண்டுக்கல் சைவ சித்தாந்த பேரவை 2004 இருந்து எல்லாமல்ல பரம்பொருள் கருணையினால மற்றும் திண்டுக்கல் மாவட்ட சிவனடியார்கள் அனைத்தினுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் சார்பாக தற்பொழுது கோவை மண்டலத்தில் சைவ சித்தாந்த பேரவை ஆரம்பித்து திருமந்திர வகுப்பு நடத்த வேண்டும் என்று நம்மளுடைய ஐயாவுடைய தலைமையில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு கௌரவ தலைவராக நம்மளுடைய பனசைமூர்த்தி ஐயா தான் இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக இந்த கோவை மண்டல சைவ சித்தாந்தத்தினுடைய தலைவர் டாக்டர் பொன்ராஜேந்திரன் ஐயா, அவர் அனைத்து உலக மக்கள் அறநெறி கழகங்கிற வச்சு மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பெர்மிஷனில் தான் இந்த இடம் ஐயாவுடைய இடம். அவர் தான் நம்மளுக்கு இதை கொடுத்து தொடர்ந்து அந்த ஆரப்பணியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அந்த 2 அமைப்புகளும் இணைந்து திருமந்திர வகுப்பு, திருமுறை முற்றோதல், திருவாசகம் முற்றோதல் மற்றும் சொற்பொழிவு, காயத்ரி மந்திரம் ஐயா சொல்லித் தருவாங்க. யோகா வகுப்பு எல்லாம் தொடர்ந்து இங்கே நடத்துவதற்கு எல்லாம் உள்ள பரம்பொருள் நம்மளுக்கு துணை புரியட்டும். அதனால் நீங்களும் ஒத்துழைத்து அனைத்து மக்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி இதில் கலந்து கொள்ளுமாறு நீங்கள் தாழ்மை பட்டிக்கிறோம். அது அடுத்த துணைத் தலைவராக பிரம்மஸ்ரீ ராஜஸ்ரீ ஆச்சாரியர் அவர்கள் நம்மளுடைய துணைத் தலைவராக நம்மளுடைய கோவை மண்டல சைவ சித்தாந்த தலைவர் இருக்கிறார். அடுத்தது செயலாளராக அம்மா மகாலட்சுமி அம்மா, இவங்க சிவசேனாவுடைய ஆன்மீக மாநில மகளிர் அணி தலைவராக இருக்கிறாங்க. ஆன்மீக சம்பந்தத்தில் அந்த கட்சி சம்பந்தமாக கிடையாது, ஆன்மீக சம்பந்தமான இதை நிறையா உழவார பணி இது எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் விண்ணப்பத்தை வச்சேன். உடனே பரவாயில்ல, ஆன்மீக சம்பந்தமாக இருக்குது, நம்ம கோயம்புத்தூரில் நிறையா முற்றோதெல்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் தொடர்ந்து பணிகள் நிறைய செய்யலாங்கிறதுக்காக அவங்க ஒத்துழைப்பு எடுத்து மக்கள்லாம் சேர்க்கணும், நேராக சேர்த்து கிளாஸ் நடக்கிறது வழிபடுத்துங்க. ஆமாம். அடுத்தபடியாக துணை செயலராக சிவகார்த்திகன் ஐயா ஒரு சில காரணங்களால் அவரால் வேலைப்படுவதனால வர முடியல. அடுத்த பொருளாளர் ஸ்ரீனிவாசன் சொல்லி கோவையில் இருக்கிறாரு. இவங்க தான் நிர்வாக குழுக்களாக இருந்து
தொடர்ந்து இனி இங்கே ஆன்மீக பணிகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இருக்குது. அதுக்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு மிக தாழ்மையான கோட்டிக்கிறோம். திருச்சிட்டம்பலம். ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலின் பற்றிமின் என்றவர் பற்றுமுற்று ஒலித்தும் தன்னே இல்லோன் தானே யான தன்மை மறையோ கோலம் காட்டி அருளம் உலையா அன்பு என் குருக ஓலமிட்டு பித்தரின் மயங்கி மத்தரி மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கோல்தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழிநகை எரியின் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.